கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாக்கிட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோடய ஜாப்க்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐயா ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் 80 to 90 இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு. நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி சடனாக வந்ததோ எதுவும் கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமா ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த அக்டோபர் 31 எங்கள் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம். ஒரு வருமானம் இல்லாததுனால, ஒரு கடையில் வாடகை கொடுக்க முடியாதனால எங்கள் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். தலைக்கு மேலே ஒரு கடன் வேறு. என்னோடய நகை எல்லாமே பேங்கில் இருந்துச்சு. எனக்கும் வேலை கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு சொல்லிட்டு கடந்த மாதம் 7ஆம் தேதி என் ஃப்ரெண்டு அக்கா என்னை இந்த இடத்துக்கு நம்ம அன்பரின் பாதையில் மீட்டிங்க்கு போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். உள்ளே வரும்போதே நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு சரி, ஏதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், என்னுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருக்குது, அதனால எனக்கு ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்று நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு போனோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் நேசரத் பகுதியில் இருந்தது. அது ஒரு சந்துக்குள்ளே இருந்ததுனால விற்காமல் இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். நகை கடன் இருக்குது, ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியே விற்று நம்ம வீட்டை லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அது முடியவே இல்லை. இந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போகும்போது எனக்கு திடீர்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்களும் போய் முடிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நகையை நாங்கள் திருப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க பேங்கில், எப்போ 8 வருஷமாக நாங்கள் அதை நகையை திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ பேங்கில் கேட்பாங்க, எப்போ நீங்கள் திருப்பி வட்டியே கட்டவும் முடியும், திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்போ அந்த நகையெல்லாம் கையில் வாங்கி பார்ப்பேன்னு நினைப்பேன். இப்போ என் கையில் அந்த நகையெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புனித வெள்ளியன்று இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன மங்கள வார்த்தையோடு கூட பேச விரும்புகிறார். இந்த புனித வெள்ளியன்று கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிற விசேஷித்த செய்தி என்ன? எடுத்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இந்த புனித வெள்ளி அன்று தேவனுடைய அன்பை நாம் அதிகமாய் நினைத்து அவரை துதிக்க வேண்டும். குட் ஃப்ரைடே அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். தேவ அன்பு வெளிப்படுகிற ஒரு நாள். நம்முடைய ஊழியத்திற்கு பெயர் தேவனின் அன்பு ஊழியங்கள். ஸோ இது நம்முடைய ஃபீஸ்ட் டே, தேவனின் அன்பு ஊழியத்தினுடைய ஃபீஸ்ட் டே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக பிதாவினுடைய அன்புதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரிக்க வைத்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது தான் அவர் பிதாவுக்கு செய்த ஒரு பெரிய நன்றி கடன். விரும்பி தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு மனுஷனாக தான் பிறந்தார். தெய்வமாக இருந்திருந்தால் அவருக்கு அந்த கஷ்டங்கள் ஒன்றுமே தெரியாது. அவர் ஏன் அடிக்கப்பட்டார்? மனுஷனாக இருந்தால் மனுஷன் படுகிற கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். எனவே தான் தெய்வம் மனு உருவெடுத்தார். அதனால்தான் ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உபத்திரவப்பட்டதினாலே, கஷ்டப்பட்டதினாலே, உபத்திரவப்படுகளுடைய கஷ்டம் என்னதென்று அவர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறாராம். அவர் கஷ்டப்பட்டதுனால அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுங்க. அவர் எல்லாம் அனுபவித்தார். நிந்தையை அனுபவித்தார். அவங்க முகத்தில் காரி துப்புனாங்க, சாட்டையில் அடித்தாங்க, கேவலமாக பேசினாங்க. எவன் என்ன பேசினன்ற விவஸ்தே இல்லாத அளவுக்கு எல்லாம் போகிறவன் வர்றவன் தலையை ஆட்டி ஆட்டி பேசினானுங்களாம். எதுக்கு தெரியுமா? அவர் அந்த நிந்தைகளையும் கஷ்டங்களையும் அவமானத்தையும் அனுபவித்ததன் நிமித்தம் அதை அனுபவிக்கிறவருடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு இப்படி இவங்க அனுபவிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படின்னா உன்னுடைய அவமானத்தின் நேரத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உன் பேரில் தப்பாக கேஸ் போடுறாங்களோ, உன் பேரில் தப்பாக வழக்கு போடுறாங்களோ, அப்போ ஆண்டவர் உனக்கு உதவி கரத்தை நீட்டுவார். ஏன்னா அவர் பேரில் போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் தப்பு, பொய் வழக்குகள். இன்னைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பொய் வழக்குகளை சிக்கிட்டு இருந்தீன்னா, இந்த தேவ அன்பின் ஃபீஸ்ட் டேல ஆண்டவர் உனக்கு அந்த வழக்கிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ ஆண்டவர் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய முகத்தில் காரி துப்புனாங்க. யாரெல்லாம் முகத்தில் காரி துப்புனாங்க, மனசு ரொம்ப வேதனையாக இருக்கா, அதே ஜனங்களை உன் பாதப்படியில் கொண்டு வந்து போடுவேன். யார் யாரெல்லாம் தராதரம் இல்லாமல் உன்னை பேசினாங்க, நிற்க வச்சு தலையை ஆட்டி ஆட்டி பேசினாங்களா, அந்த கொடுமையெல்லாம் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அனுபவித்தார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையே சிலுவை மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? சிலுவை சுமக்கிற உனக்கு, பாரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சுமக்கிற உனக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்ய அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடே இயேசுவை அவர்கள் கொடுமையாக சித்திரவதை பண்ணி அவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற சித்திரவதைகள் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை நாதருக்கு, இந்த அன்பின் தேவனுக்கு, உனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்த என் தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, அந்த அழைப்பின்படி வந்து உனக்காக ஜீவனை அர்ப்பணித்த இயேசுவுக்கு நீ நன்றி கடன் செலுத்த விரும்பினால் எதை கொடுக்கணும் தெரியுமா? உடைய பணங்கள் அல்ல, செல்வங்கள் அல்ல, மனம் திரும்புதலின் கனி. அதுக்காக தானே அவர் கஷ்டப்பட்டார், உன்னை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு, நீ இழந்து போன தேவ சாயலை உனக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்கு, நீ இழந்து போன தேவனோடு உள்ள உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு தான் இயேசு
சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு இன்னைக்கு நினைச்சிங்கன்னா, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டாரே எனக்காகத்தானே இந்த நிந்தனை, எனக்காகத்தானே இந்த சிலுவை பாடுகள், எனக்காகத்தானே இவ்வளோ அவமானங்கள், எனக்காகத்தானே அவர் துடிச்சார், எனக்காகத்தானே தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் என்று யோசிக்கிற நீங்கள் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும்னா, இன்றைக்கு அவருடைய மனம் திரும்புதலின் கனிதான் அவருக்கு நன்றி செலுத்துகிற கனியாக அமையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு யாரை மன்னிக்க முடியலை? யாரை இன்னும் கசப்போடு வச்சிருக்கிறீங்க மனசில்? அந்த கசப்பு நீங்கி இன்னைக்கு ஏசப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் எதுவாக இருக்குது தெரியுமா? யாரை நீ மன்னிக்க முடியாமல் மன கசப்போடு அவரை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலோடு இருக்கிறியோ, அவங்க கூட உன்னுடைய உறவை நீ இன்னைக்கு புதுப்பிக்கணும். அவர்களோடு நீ பேசணும். ஒரு வேளை உன் பேரில் தப்பு இல்லை, அவங்க பேரில் தான் தப்பாக இருந்தாலும் நீ அவங்கள மன்னிக்காதது உன்னுடைய தப்பு. நீ தப்பு பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அதனால் 2 பேருக்குள்ள பிரச்சனை, பேசாமல் இருக்கிறீங்க. அவன் தப்பு பண்ண நீ தப்பு பண்ணலாம், ஆனால் இப்போ நீ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கிற. என்னென்னா, அவங்க நம்ம மன்னிக்கலை, மன்னிக்காதது ஒரு பெரிய தப்பு. இன்னைக்கு மன்னிச்சின்னா அதுதான் ஆண்டவருக்கு இந்த புனித வெள்ளி அன்றைக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய காணிக்கையாய் இருக்கும். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மரியாளை பார்த்து சொன்னான், இதோ உன்னுடைய மகன். யோவானை பார்த்து, இது உன்னுடைய தாய். நல்ல பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாக தன்னுடைய தாயை, எல்லா சீடர்களும் ஓடினாலும் ஒரே ஒருத்தன் தான் சிலுவையின் அடிவாரத்தில் நின்றான், யோவான். அவனை நம்பி எங்கள் அம்மாவை ஒப்படைக்கலான்னு நம்பி ஒப்படைச்சான். இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய தாயை சேஃபாக ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சார். நான் இதுக்கு மேலே உன்னை இருந்து கவனிச்சிக்க முடியாதுமா, என்னுடைய நம்பிக்கைக்குரிய சீடன் யோவானை உன் பிள்ளையா நான் அவனுக்கு கொடுக்குறேன், உன்னை பார்த்துக்குவான். ஒரு பிள்ளையா இருந்து ஒரு பொறுப்புணர்ச்சியை கற்றுக்கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சிலுவைநாதர் இயேசுவுக்கு நீ என்ன காணிக்கை செலுத்த போகிறாய்? அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களில் என்ன காணிக்கை செலுத்த போற? எந்த காணிக்கை, எந்த கனி அவருக்கு பிடிக்கும் தெரியுமா? ஆண்டவர், இவ்வளவு நாள் நான் பொறுப்பில்லாத ஒரு பிள்ளையா இருந்தேன், ஒரு வனவாசியை போல சுத்திட்டு இருந்தேன், எங்க அம்மா அப்பாவை நான் வேதனைப்படுத்தினேன், அடித்தேன், உதைச்சேன், எங்க அப்பாவை கெட்ட வார்த்தை பேசினேன், எதிர்த்து பேசினேன். ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு பெரிய மனம் திரும்புதலின் கனி ஒன்று கொடுக்க போகிறேன். இன்னைக்கு பிறகு நான் உங்களை மாதிரி பொறுப்புள்ள பிள்ளையா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஆண்டவரே, என்னை அவங்கள்ட்ட கோவப்பட மாட்டேன், அவங்களுக்கு ஆதரவாக இருப்பான் ஆண்டவரே சொல்லி மனம் திரும்பி உங்கள் அப்பா அம்மாவை நீ கனப்படுத்தினேன்னா, இதுதான் சிலுவைநாதர் இயேசுவுக்கு நீ செய்கிற மிகப்பெரிய நன்றி கனி, மிகப்பெரிய நன்றியின் காணிக்கை. அது மட்டுமல்ல, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவைநாதருக்கு நீ செலுத்துகிற இன்னொரு நன்றி கடன் எதுவாக இருக்குன்னு தெரியுமா? எந்த பாவங்களை எல்லாம் இன்னும் உன் வாழ்க்கையிலேருந்து எடுத்து முடிவுக்கு கொண்டு வர முடியலை, தீர்மானம் பண்ண ஆனாலும் என்னால் இந்த மதுபானத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியலை, தீர்மானம் பண்ணுற ஆனாலும் இந்த கஞ்சா பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றுவதற்கு, முடிவுக்கு கொண்டு வரதற்கு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு அந்த பாவங்களை முடிவுக்கு கொண்டு வந்தியான்னா, ஆண்டவரே என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு, என்னுடைய கேவலமான இந்த கஞ்சா பழக்கத்திற்கு இன்னைக்கு நான் முடிவு கட்டுறேன் ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது. இந்த கஞ்சா பழக்கத்துக்கு இன்னைக்கு முடிவு கட்டுறேன் ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்திற்கு முடிவு கட்டுறேன், இந்த வேசித்தனத்துக்கு நான் முடிவு கட்டுறேன் ஆண்டவரே, இந்த தேவையில்லாத தொடர்புக்கு நான் முடிவு கட்டுறேன் ஆண்டவரே. நீ முடிவு கட்டினீன்னா
என் சிலுவை நாதருக்கு நீ செலுத்துகிற பெரிய நன்றி கடன் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு நன்றியின் பரிசு அதுவாகத்தான் இருக்கும். தாகமாயிருக்கிறேன்னு சொல்லி சிலுவையில் என் ஆண்டவர் கூறினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவை நாதருக்கு நீ செலுத்துகிற இன்னொரு பெரிய நன்றி காணிக்கை எதுவாக இருக்குன்னு தெரியுமா? தேவையில்லாத காரியங்களின் மீது தாகமாயிருந்த நீ இனி ஆவிக்குரிய தாகம், தேவனுடைய வல்லமை, வரங்கள், அபிஷேகம், வேத வாசிப்பு, ஜெபம், இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் மேலே நான் தாகமாக இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஏதேதோ உலக தாகத்தின் மீது நான் ஓடினேன். உலக பிரகாரமான நாவல்கள், உலக பிரகாரமான சீடிகள், உலக பிரகாரமான நிறைய வலைத்தளங்களில் நான் தாகத்தோடு ஓடினாண்டவரே. கேவலமாக இருக்கு என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குன்னு ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்கு செலுத்துக்கிற பெரிய நன்றி கடன் எதுவாக இருக்குன்னு தெரியுமா? உலக தாகத்திலிருந்து வெளியே வந்து ஆவிக்குரிய தாகங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற தாகங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவற்றுக்காக ஜெபித்து ஆவிக்குரிய பிள்ளையா இருந்து பாரு. அதுதான் இன்றைக்கு என் ஆண்டவருக்கு நீ செலுத்துகிற மகா பெரிய கனத்திற்குரிய ஒரு கிரீடமாகும், மகா பெரிய கனியாகவும் இருக்கும். ஸோ இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தொருளை இவ்வளவால் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்து அன்பை நமக்கு கொடுத்தார். இன்னைக்கு யாரை நீ அன்பு செலுத்த முடியாம பகைமையோடு இருக்கிறாய்? உன்னுடைய சொந்த சகோதரனிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? காண்கிற உன் சகோதரனை நீ நேசிக்காமல், அன்பாயிராமல் காணாத என்னை எப்படி நேசிப்பாய் அப்படின்னு ஆண்டவரே கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து நீர் அன்பு கூர்ந்தீர். இன்றைக்கு என் சகோதரன் மீது வைத்திருந்த அந்த பகை உணர்வு மாறி அவரை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, என் மனைவியை நான் இதுவரைக்கும் நேசிக்கலை, ரொம்ப கடுமையான ஒரு புருஷனாக இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னிலிருந்து என் மனைவியை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துகிற நன்றி காணிக்கை. ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் புருஷனை நான் மதிக்கவே இல்லை, இன்னைக்கு பிறகு என் புருஷனை கண்டிப்பாக மதிக்கிறேன், என் புருஷனை நான் மனசார நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உன் மனசில் ஒரு கீழ்ப்படிதல் வருகிறதா? அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துகிற மிகப்பெரிய காணிக்கை. அவர் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை, என்னை பிறகு என்னை மன்னிச்சிருங்க, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நீர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தீர் பிதாவாகிய தேவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்தை எனக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும் அதை நீங்கள் எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாற்றத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த புனித வெள்ளி என்று எதெல்லாம் விட முடியலையோ அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. எதெல்லாம் ஆண்டவர் நல்ல குணமாக எடுத்துக்கோன்னு சொல்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துருக்கணும். அந்த தெய்வீக அன்பு, தெய்வீக காதல், என் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த தெய்வீக காதல், தெய்வீக அன்பு, தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்த அந்த காதல், அந்த அன்பு தான் என்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுக்க வச்சது. இன்னைக்கு நீ ஜீவனை கொடுன்னு ஆண்டவர் கேட்கல, நல்ல கனிகளை கொடு, மனம் திரும்புதலின் கனிகளை கொடு, ஆவியின் கனிகளை நீ கொடு. ஆவியின் கனிகள்னா உங்களுக்கு தெரியும், அன்பு, சந்தோஷம், இச்சை அடக்கம், இதெல்லாம் தான். அது எல்லாத்தையும் நீ அடக்குனீன்னா நீ ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைன்னு அர்த்தம். கடந்த நாட்களில் கனி கெடுக்கிற பிள்ளைகளாக இருந்த நீங்கள் இனி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கனி கொடுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நான் டிப்ரெஷனில் இருக்கேன், என்னால் எதையும் யோசிக்க முடியலை, என்னால் எதையும் செய்ய முடியலை, இருட்டறையிலேருந்து வெளியே வர முடியலை, இருட்டை மட்டும்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, வெளிச்சத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே பிரகாசிப்பார்.
அவருடைய வெளிச்சத்தினாலே இருளை கடந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். இன்னைக்கு அந்த தெய்வீக வெளிச்சம், சிலுவை நாதருடைய தெய்வீக வெளிச்சம், அவரிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த அன்பு இன்னைக்கு உங்க எல்லாருடைய கல்லான இருதயத்தை மாற்றி நவமான புதிய இருதயமாக்கி உங்க எல்லாரையும் கனி கொடுக்க வைப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கனி கொடுங்க. கற்பத்தின் கனி ஆண்டவர் தருவார். கனி கொடுங்க. உன் கற்பத்தின் கனிகளை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கனி கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்க மேல பிரியப்பட்டு, மகனே மகளே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பி வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். ஸோ நல்ல தேவ அன்பு இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பி எங்களுக்காகவே கொடுத்து, அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர். இந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பிலே நனைந்தவர்களாய் இனி வருகிற நாட்களில் நாங்களும் உமக்கு நல்ல கனிகளை கொடுத்து, ஆண்டவரை, நாங்களும் உம்மையில் அன்பாயிருக்கிறோம், நாங்களும் உம்மை மனதார நேசிக்கிறோம் என்று எங்களுடைய அன்பை, எங்களுடைய பாசத்தை, எங்களுடைய நேசத்தை மனம் திரும்புதலின் கனியினாலும் ஆவியின் கனிகளினாலும் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய இருதயத்தை மகிழ்விக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்மை மகிழ்வித்து நீர் கொடுக்கிற மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இன்றைக்கு என் பிள்ளைகள் எல்லாருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இன்றைக்கு வரைக்கும் இவர்களை பின்தொடர்ந்து வந்த துக்கத்தின் காரியங்கள் எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு அவற்றை சந்தோஷமாய் மாற்றிக்கொடும். பெரிய அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-9999 மற்றும் 99419501
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.